வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஏயில் ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களுக்கு வந்து லீவ் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கா? ஸோ அந்த லீவ் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேஷாக வாங்கலாமா? இல்லாட்டி அந்த லீவ் பேலன்ஸை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்கு கொண்டு போகலாமா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி வந்து யூஏஇ கவர்மெண்ட் ஒரு லா வந்து ரீசெண்டாக வந்து அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட், அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யூஏஇ பற்றியும், யூஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யூஏயில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களை ரீச் பண்ணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க இமேஜின் பண்ணுங்க, நீங்க வந்து 2 இயர்ஸா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. பட் இந்த 2 இயர்ஸாவுமே நீங்க எந்த ஒரு லீவுமே எடுக்கல. கம்பெனி பிஸி, ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க லீவ் எடுக்காமலே இருக்கீங்க. பட் நீங்க ரிசைன் பண்ணும்போது அந்த டைம்ல உங்களுக்கு வந்து லேக்ஸ்ல இந்த லீவ் பேலன்ஸ் மூலியமா வந்து கேஷ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பல அப்படின்னாலும் அதுதான் நிஜம். ஏன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா யுஏஇ வந்து ஒரு லேபர் லா அப்படிங்கறத வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த லா வந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லா வந்து முன்னாடியே இருந்தது. பட் யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இல்லாம இருந்தது. பட் திரும்ப நெறைய பேர் இந்த விஷயத்த பத்தி கேட்கும்போது, யுஏஇ லா வந்து ஒரு ப்ராப்பரான அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த லா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ யுஏஇ பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க. ஃப்ரீ ஜோன் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட். பட் எல்லாருக்குமே வந்து மேண்டேட்டரியா 2 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கான்ட்ராக்ட் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது 1 இயர்க்கு 30 டேஸ் அப்படிங்கிற லீவ் வந்து மேண்டேட்டரியா எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் வந்து யுஏஇயோட லா. ஸோ அப்படி நீங்க வந்து அந்த லீவ் எடுக்கிறீங்களோ இல்லை எடுக்காம போறீங்களோ அது கம்ப்ளீட்டா உங்களோட விருப்பம். ஓகேங்களா? பட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லீவ் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லீவை வந்து அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றது. ஸோ அதை பத்தி நான் வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க வந்து 2 இயர்ஸா வந்து ஒர்க் பண்றீங்க. பட் உங்களுக்கு வந்து 30 டேஸ் லீவ் இருக்கு. அந்த 30 டேஸ் லீவை வந்து அந்த 1 இயர்ல நீங்க எடுக்கவே இல்லை அப்படின்னா அந்த லீவை நீங்க அப்படியே வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த லீவை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். பட் யுஏஇ லா பிரகாரம் நீங்க வந்து அந்த 30 நாளையுமே வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 30 டேஸ் லீவ்ஸ் கொடுத்திருந்தாலுமே நீங்க எடுக்கலனாலும் 15 டேஸ் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரியா வந்து நீங்க இந்த லீவ் எடுத்தே ஆகணும். இன்கேஸ் நீங்க எடுக்கல அப்படின்னா அந்த 15 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகாது. வெறும் 15 டேஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்காத லீவ் இருக்குல்ல, ஸோ அந்த லீவை வந்து நீங்க ரிசைன் பண்ணும்போது, நீங்க இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த 2 இயர்ஸ்ல லீவே எடுக்கல. அதை நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணவும் இல்லை. பட் அந்த நீங்க எடுக்காத லீவை நீங்க ரிசைன் பண்ணும்போது அந்த எடுக்காத லீவுக்கான கேஷை அந்த கம்பெனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது அந்த லீவ் பேலன்ஸ்க்கான கேஷையும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து இப்ப இருக்க லா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து 3000 திரம்ஸ் பேசிக் சேலரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லீவ் அப்படிங்கிறது இந்த பேசிக் சேலரியை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 15 டேஸ் லீவ் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இந்த பேசிக் சேலரியில வந்து இந்த 15 டேஸை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் வரும்போது இதையும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ சில கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனே கிடையவே கிடையாது. நீங்க லீவ் எடுக்கணும் அப்படின்னா வந்து மேண்டேட்டரியா நீங்க லீவ் எடுத்தே தான் ஆகணும். அதுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. பட் சில கம்பெனிஸ் வந்து நீங்க லீவ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கேஷா உங்களுக்கு செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து ஆப்ஷன் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட எம்ப்ளாயருக்கோ இல்ல அந்த ஹெச்ஆருக்கோ உள்ள அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் மூலியமா தான் இது எல்லாமே வந்து நடக்கும். இங்க ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா யுஏஇல வந்து ஒரு எம்ப்ளாயர் 13 இயர்ஸ்க்கான லீவ் காம்பன்சேஷன் அப்படிங்கறத வந்து வாங்கியிருக்காரு. ஸோ கோர்ட் அவங்களுக்கு வந்து என்ன சொன்னுச்சுன்னு தெரியுமா? ஒரு எம்ப்ளாயி வந்து லீவ் எடுத்தாரா, லீவ் எடுக்கலையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருக்கணும். அது வந்து மேண்டேட்டரி அப்படிங்கிறது தான் வந்து கோர்ட் வந்து அந்த எம்ப்ளாயருக்கு வந்து சொல்லியிருக்கு.
இது மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் வந்து பெனிஃபிட் கிடையாது. ஸோ கம்பெனிஸ்க்குமே வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஒரு எம்ப்ளாயியோட லைக் அந்த ஒர்க் ஷெட்யூல், அதுக்கப்புறமா அவங்களோட ப்ராஜெக்ட் ஷெட்யூல பேஸ் பண்ணி அந்த கம்பெனி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இந்த லீவ் அப்ரூவல் அப்படிங்கிறத குடுக்கலாம். நீங்க பாட்டு வந்து நான் இன்னைக்கு வந்து ஊருக்கு போறேன், எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண முடியாது. ஸோ அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் கோர்ட் கேஸ்ன்னு போவேன் அப்படின்னு சொல்லியும் நீங்க வந்து ப்ராப்ளம் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து லைக் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல தான் வந்து நடக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யுஏஇல அன்யூஸ்டு லீவை கேஷா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 15 டேஸ் அப்படிங்கிற லீவ் மட்டும் நம்ம வந்து மேண்டேட்டரியா எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்க 15 டேஸை நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து ஈஸியா வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, ரிசைன் பண்ணும்போது அன்யூஸ்டு லீவுக்கு வந்து செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி. ஸோ நாலாவதா வந்து லீவ் கால்குலேஷன் வந்து மந்த்லி பேசிக் சேலரியை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த லீவோட செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். கம்பெனி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வந்து லீகல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்றது என்ன அப்படின்னா வந்து உங்களோட லீவ் பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக வந்து செக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணும்போது உங்கள் லீவ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பவே உங்களோட ஹெச்ஆர் டீம் கிட்டயோ இல்லை உங்க கம்பெனி கிட்டயோ பேசி அதை வந்து நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்போ வந்து ரிசைன் பண்றாங்க, இல்லாட்டி வந்து ஊருக்கு போகலான்னு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெக்கேஷன் பிளான் பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching this video. This is Gautam. I'm signing off.